பிளான்னாக்கா என்னை வந்து ஏதாச்சும் ஒரு வீட்டு பிளானில் வச்சு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என்னை போட்டு தள்ளி விட்டு இந்த மணிமேகலை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சுபாஷினி பேர் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கு தியாகி ஆகிடுவாங்க. என்ன வந்துட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு மிகப்பெரிய தியாகி சினிமா வாணியில் ஒரு ட்ராமாவெல்லாம் நடத்தி இவங்க எல்லா பேரும் நாட்டுக்காக பாடுபடுறவங்க. என் பையனோட பேர் சுபாஷ், நாங்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள், தேசப்பற்று மிக்கவர்கள் அப்படிங்கிற மாதிரி பித்தளை டாம்பலம் பண்ணி இங்கே நாடகம் ஆடி நல்லவங்களாயிருவாங்க. இவங்க பெரிய கிரிமினல் குடும்பம். இவங்க குடும்பம்னாக்கா சரியான கிரிமினல் கிடையாது, மிகப்பெரிய கிரிமினல் குடும்பம். இந்தியாவுக்கு எதிராகலாம் வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, இந்திரா காந்தி கொலை வழக்குலாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சம்மந்தப்பட்டவங்க. அதனால தான் வந்துட்டு பதுங்கி ரொம்ப கமுக்கமாக வேலை செய்வாங்க. இவங்க நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு வினிதா வந்து அவங்க அம்மாவுக்கு நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் நான் கண்டுக்கிட்டதில்லை. எனக்கு ஆகட்டும், வயசு 35 ஆகட்டும்ட்டு அப்படியே அமைதியாக